எம்ஜிஆர் என்ற மாமனிதர் குறித்து அவரது வாழ்க்கை வரலாறு, அவரது பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து நாம் பார்க்க போகின்றோம். எம்ஜிஆரை போன்ற கொடைவள்ளலை நான் பார்த்ததில்லை. வள்ளல் என்று கர்ணனைத்தான் கூற கேட்டிருக்கின்றோம். அந்த கர்ணனை நாம் நேரில் பார்த்ததில்லை. கர்ணன் மகாபாரதம் என்ற இதிகாசத்தில் வரும் ஒரு கற்பனை பாத்திரம். ஆனால் நாம் நடைமுறையில் பார்த்த ஒரே நடமாடும் வள்ளல் எம்ஜிஆர் அவர்கள்தான். கர்ணன் படத்தில் கண்ணதாசன் எழுதிய ஒரு பாடல் எம்ஜிஆரை மனதில் வைத்துத்தான் எழுதியிருக்கிறாரோ என்ற ஐயப்பாட்டை நமக்கு தருகிறது. அந்த பாடல் இவ்வாறு இருக்கும்: என்ன கொடுப்பான் எவை கொடுப்பான் என்று இவர்கள் எண்ணும் முன்னே பொன்னும் கொடுப்பான் பொருளும் கொடுப்பான், போதாது போதாது என்றால் இன்னும் கொடுப்பான், இவையும் குறைவென்றால் எங்கள் கர்ணன் தன்னை கொடுப்பான், தன் உயிரும் தான் கொடுப்பான். இந்த பாடலை கவியரசு கண்ணதாசன் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களுக்கு பெரிதும் பொருந்தும்படிதான் எழுதியிருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். வலதுகை கொடுப்பதை இடதுகை அறியாது கொடுத்தவர் எம்ஜிஆர். அதே கர்ணன் படத்தில் வரும் இன்னொரு பாடலும் எம்ஜிஆருக்காகவே எழுதப்பட்டதோ என்ற ஐயம் எனக்கு இருக்கின்றது. அப்போதைய காலத்தில் எம்ஜிஆருக்கு அந்த பாடல் பொருந்தாது. ஆனால் எதிர்வரும் காலத்தில் எம்ஜிஆருக்கு பொருந்தக்கூடிய முறையில் அந்த பாடல் அமைந்துள்ளது. எம்ஜிஆர் திமுகவிலிருந்து 1972 வெளியேற்றப்பட்ட போது அவர் புதுக்கட்சியை தொடங்கி திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் மகத்தான வெற்றிகளை குவித்த போது திமுகவினர் கடுப்பாகினர். எம்ஜிஆர் உதவியால் ஆட்சி கட்டில் ஏறியவர்கள் இனி எம்ஜிஆர் இருக்கும் வரைக்கும் தங்களால் ஆட்சிக்கு வர முடியாது என்பதை அவர்கள் நன்கு உணர்ந்தார்கள். அதனால் எம்ஜிஆரை மலையாளி தமிழன் அல்ல, தமிழ் இனத்துக்கு தலைமை தாங்கும் தகுதி அவருக்கு இல்லை, ஒரு தமிழன் தமிழ்நாட்டை ஆட்சி செய்ய வேண்டும், அவரை ஆதரிப்பவர்கள் தமிழின துரோகிகள், சோத்தால் அடித்த பிண்டங்கள் என்றெல்லாம் இன வெறி பிரச்சாரம் செய்தனர். காலமெல்லாம் திராவிடர்கள் என்று கூறி வந்த அவர்கள், அந்த கட்சிக்கே அப்பெயரை வைத்தவர்கள் திடீரென தமிழின வெறியர்களாக எம்ஜிஆருக்கு எதிராக கிளம்பினர். இது எம்ஜிஆரை மிகுந்த மனவருத்தத்தில் தள்ளியது. அவர் இலங்கை கண்டியில் தமிழர் மக்கள் மத்தியிலே பிறந்து வளர்ந்தவர், தமிழ் பள்ளியிலே படித்தவர். 4ஆம் வகுப்பு வரை படித்து முடித்த நேரத்தில் அவருடைய தந்தை இறந்து அந்த குடும்பம் தமிழகத்திற்கு இடம்பெயர்ந்த போது எம்ஜிஆர் அப்போதும் தமிழர்கள் மத்தியில் தான் வாழ்ந்தார்கள். மலையாளிகள் மத்தியில் அவர் எப்போதுமே வாழ்ந்ததில்லை. ஆனால் அவரை மலையாளி என்று திமுகவினர் தூட்டினார். எம்ஜிஆரை இது மிகப்பெரிய மன வருத்தத்தில் தள்ளியது. அவர் நிலைகுலைந்து போனார். மகாபாரதத்தில் கர்ணனுக்கு இதே நிலை ஏற்படும். மன்னர்கள் கூடி நின்ற அவையில் கர்ணனுடைய குலம் என்ன என்று கேட்டு, அப்பன் பெயர் என்ன என்று கேட்டு எல்லோரும் இழிவுபடுத்திய போது கர்ணன் மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாகி அவையை விட்டு வெளியேறி மனவேதனையுடன் வீட்டுக்கு செல்கிறார். அவன் வருத்தத்தின் காரணத்தை புரிந்து கொண்ட அவனது மனைவி அவனை தேற்றுகிறார். அப்போது கர்ணன் படத்தில் நாயகி பாடும் பாடல் இதுதான்: கண்ணுக்கு குளம் ஏது கர்ணா, கருணைக்கு இனம் ஏது, வீரத்தில் இருந்தே குளம் பிறக்கும், கொடுப்பவர் எல்லாம் மேலோரா, கையில் கொள்பவர் எல்லாம் கீழோர், கொடுப்பவர் எல்லாம் மேலோராவர், கையில் கொடுப்பவர் எல்லாம் கீழோராவர், கொடுப்பவன் அல்லவோ கருணாநிதி, தர்மத்தின் தாயே கலங்காது. பிறிதொரு காலத்தில் எம்ஜிஆருக்கு ஆறுதல் தர இப்பாடல் பயன்படக்கூடும் என்று கருதி கண்ணதாசன் இப்பாடலை எழுதினாரோ என்று நாமெல்லாம் எண்ணிக்கொள்ளலாம். எம்ஜிஆர் தன்னுடைய நடிப்பில் தனக்கென்று ஒரு பாணியை வைத்திருந்தார். அமெரிக்க இந்தி நடிகர்களை பார்த்து காப்பி அடிக்கும் பழக்கம் அவரிடம் இல்லை. எம்ஜிஆர் ஒரு ஒரிஜினல் நடிகர். திரும்பவும் நான் படிக்கிறேன், இது நடிகவேல் எம்.ஆர். ராதா கூறிய வார்த்தைகள். எம்ஜிஆர்
தன்னுடைய நடிப்பில் தனக்கென ஒரு பாணியை வைத்திருந்தார். அமெரிக்க இந்தி நடிகர்களை பார்த்து மற்றவர்களைப் போல அவர் காப்பி அடிக்கும் வழக்கம் அவருக்கு கிடையாது. எம்ஜிஆர் ஒரு ஒரிஜினல் நடிகர் என்று சொன்னார். இது எந்த அளவுக்கு உண்மை என்றால், எம்ஜிஆருக்கு நடிக்க தெரியாது என்று ஒரு கருத்து பெரிதாக இருந்தது. அன்றைய அமெரிக்க டைரக்டர் எலிசா டங்கன் தமிழ் படங்களை இயக்கி கொண்டிருந்தார். அவரே ஒரு முறை எம்ஜிஆரை பார்த்து, உங்களுக்கு ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், முகத்தில் பல ரசங்களை காட்டக்கூடிய அந்த தன்மை இல்லை, நீங்கள் ஒரு மிகச்சிறந்த நடிகராக வருவது என்பது சாத்தியமில்லாதது, நீங்கள் இப்போதே காலம் தாழ்த்தாமல் வேறு துறைகளை நாடி செல்லுங்கள் என்று சொன்னார். ஆனால் எம்ஜிஆர் தன் மீது அசாதாரணமான நம்பிக்கையை வைத்திருந்தார். நாடகத்தில் நடிப்பவர்கள், பொதுவாக நாடகத்தில் நடித்தவர்கள் தான் தமிழ் சினிமாக்களில் கதாநாயகர்களாக நடித்து கொண்டிருந்தார்கள். நாடகங்களில் நீங்கள் கடைசி பெஞ்சில் உட்கார்ந்திருப்பவர் கூட, அவருக்கு கூட உங்களுடைய முகபாவம் தெரியும் அளவுக்கு நீங்கள் அதீத நடிப்பை காட்ட வேண்டும். ஆனால் சினிமா என்பது வேறு கலை. சினிமாவில் உங்கள் முகத்தில் க்ளோஸ்அப் ஷாட் வச்சு பார்க்க, உங்கள் முகத்தை நெருக்கமாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. லாங் ஷாட் இருக்குது, மிட் க்ளோஸ் இருக்குது, க்ளோஸ்அப் ஷாட் இருக்குது. அப்போ நீங்கள் அதீத நடிப்பை, கூடுதலான நடிப்பை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டிய தேவை சினிமாவில் இல்லை. அங்கே மென்மையாக நடிக்கணும் என்று தான் சொல்லப்படுகிறது. எம்ஜிஆர் இந்த கலையை, சினிமா கலையை, புதிதாக வந்த அந்த கலையை அவர் புரிந்து கொண்டார். நாடகத்திலிருந்து அவர் வந்தாலும் அந்த நாடக பாணி பேச்சுக்களையும் முகபாவங்களையும் கைவிட்டுவிட்டு யதார்த்தமாக நடிக்க வேண்டும் என்ற உணர்வோடு, அந்த அறிவோடு அவர் சினிமா துறையை அணுகினார். அவருடைய நடிப்பு இப்போது எல்லாராலும் பாராட்டப்படுகிறது. இப்போல்லாம் எல்லாரும் அப்படித்தான் நடிக்கிறாங்க. அதிகமாக அலட்டி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று எல்லோரும் உணர்ந்து கொண்டார்கள். அதுதான் எம்ஜிஆர் மிகை நடிப்பை தவிர்த்து வந்தார். பின்னால் இப்போது தற்போதைய காலத்தில் அதுதான் சிறந்த நடிப்பு என்று எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. எம்ஜிஆர் அவர்கள் நீண்ட வசனங்களை தவிர்த்து வந்தார். அவர் படங்களுக்கு கதை வசனம் எழுதிய கருணாநிதியிடம் நீண்ட வசனங்கள் எனக்கு வேண்டாம் என்று அவர் முன்கூட்டியே சொல்லிவிடுவார். மிக சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், மலைக்கள்ளன் படத்தில் ஒரு காட்சி, வில்லன் கதாநாயகியை கற்பழிப்பதற்காக அவர் சேலையை பிடித்து இழுக்கிறார். அப்போது மலைக்கள்ளன் வேடத்தில் எம்ஜிஆர் மாறுவேடம், மலைக்கள்ளன் மாறுவேடத்தில் அவர் முகமுடியெல்லாம் அணிந்து கொண்டு ஜன்னலின் வழியாக எட்டி பார்த்து ஒரு அம்பை தூக்கி எய்வார். அந்த அம்பு வில்லனின் காலடியில் வந்து விழும். அவன் பதறி போய் யார் நீ என்று கேட்பான். அதற்கு எம்ஜிஆருக்காக கலைஞர் எழுதின வசனம் என்ன தெரியுமா? மனிதன், நான் ஒரு மனிதன், மலைக்கள்ளன். பிறிதொரு தொகுதியில் நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி. இந்த காலத்து இளைஞர்கள் பழைய விஷயங்களை, இப்போ நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி நம்முடைய பழைய நம்ம நாட்டில் நடந்தது, தலைவர்கள் எப்படி எப்படி ஆட்சி செஞ்சாங்க, என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத இந்த காலத்து இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் எம்ஜிஆரை பற்றிய சில சுவையான தகவல்களை நம்ம சொல்றோம். அதிமுகவின் 50 ஆண்டு கால வரலாற்றில் சிறப்பு சேர்க்கும் விதமாக எம்ஜிஆரின் அரசியல் பயணம், அண்ணா முதல் அண்ணா திமுக வரை வரலாற்று தொடர் ஒவ்வொரு திங்கள் மற்றும் வியாழன் மாலை 5 மணிக்கு உங்கள் எம்ஜிஆர் டிவி யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். காண தவறாதீர்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க.